கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எத்தனையோ தேர்தல்கள் இங்க களம் கண்டிருந்தாலும் இந்த தேர்தலில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இளைஞர்களுடைய வாக்கு எல்லாம் பிரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. களம் எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் நான் பார்க்கல. நான் பார்க்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் வாக்குகள் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு புது மாப்பிள்ளை மோஸ்தர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்படிப்பட்ட புதிய வரவுகள் வருகிற போது ஒரு சின்ன அது மேலே ஒரு ஈர்ப்பு வருவது இயற்கையாக இருக்கும். அந்த ஈர்ப்பு அல்லது குறுகுறுப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மொத்தமாக வாக்குச்சாவடியில் வாக்குகளாக மாறும் என்பதற்கு எந்த விதமான அடிப்படையான தரவுகள் நம்மகிட்ட இல்லை. ஒரு கணிப்பு என்கின்ற வகையிலே இளைஞர்களுடைய வாக்குகள் பிரியும் என்பது ஒரு மித்துன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு விசஸ் டெல்லிக்கு தான் இந்த தேர்தல் சொல்றாங்க. திமுக விசஸ் அதிமுக தானே சொல்லணும். இது என்ன டெல்லி? காரணம்னா அதிமுக தன்னுடைய ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. அதிமுக ஒரு மாநில கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் அந்த கொள்கையை திராவிட கொள்கையை வலியுறுத்தியவர்களாக இருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்பது அந்த கொள்கைகளை முற்றிலுமாக நீர்த்து போனது மட்டுமில்லாமல் அந்த கொள்கையிலிருந்து முற்றிலுமாக தங்களை விலக்கி கொண்டு அவர்கள் டெல்லி ஆதிக்கம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்ற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி தே ஹவ் ஆல்மோஸ்ட் பிகம் பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் டெல்லி மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டாங்க. அதற்கு நான் பல உதாரணங்களை கூட சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கூட்டணி ஒரு காலத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் மறைந்த அம்மையார் அவர்களாக இருந்தாலும் அவர்கள் காலத்தில் டெல்லி இருக்கக்கூடிய தலைவர்லாம் இங்கே அவங்கள வச்சு பேசி இங்கே தான் முடிவு பண்ணி எல்லாத்தையும் கூட்டணிக்கு அவங்க தான் தலைவர். இங்கே கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் சொல்கிறாங்க. ஆனால் முடிவுகள் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் டெல்லியில் தான் நடந்து கொண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதி பங்கீடும் சரி யார் அதுக்கு எத்தனை தொகுதிங்கிறது அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே ராயப்பேட் ஆஃபீஸில் தானே. அனௌன்ஸ்மெண்ட் யாரும் சார் முடிவு எங்கே எடுக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பது முக்கியமா அல்லது எடுத்த முடிவை அறிவிப்பது முக்கியம். இப்ப இவங்க மரியாதை நிமித்தமா நம்ம டெல்லியில போய் மீட் பண்ணிருக்கலாம். மரியாதை நிமித்தமாக இல்லையே. மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் நீங்க இதுல பாக்குறீங்க, ஏர்போர்ட்ல பாக்குறோம், நாங்களே போய் பிரதம மந்திரியை பார்க்குறோம், அல்லது ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் நீங்க பார்க்கக்கூடிய சந்திப்புகள் இருக்கிறது. தேர்தல் காலத்திலே இவற்றையெல்லாம் முடிவு செய்வதற்காக இங்கிருந்து அவசரமாக போகிறார்கள், பேசுகிறார்கள். அது குறித்து கலந்து ஆலோசனைகள் அங்கே வச்சு தான் நடக்குது. அங்கே வச்சு தான் முடிவுகள் எட்டப்படுகிறது. அந்த எடுக்கப்பட்ட முடிவுகளை அவங்க இங்கே அறிவிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுதான் இருக்கக்கூடிய இஷ்யூ. மு.க. ஸ்டாலின் அவர் முதல்வருக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் அவர் டெல்லியில போய் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வர்றாரு. இதே இந்த கேஸ் சிலிண்டர் உயர்வு சம்பந்தமா ஏன் டெல்லிக்கு போகல? அவரால் முடியாத வாக்குறுதியை மட்டும்தான் தமிழக மக்களுக்கு பொய்யா சொல்லிட்டு வர்றதா விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? கேஸ் சிலிண்டர் உயர்வுக்கு அவர் போய் பார்க்கறதுன்றதுக்கு இங்கே தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால எத்தனையோ ஒரு பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு, பிரதமரை சந்திச்சிருக்காரு, பிரதமர் இடத்துல பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள், அதே போல கல்வி பிரச்சனைகள், இது குறித்தெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் அங்கே போயிருக்கும் போதெல்லாம் வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் எல்லோரும் தேர்தல் வேலையை பார்க்கிறோம். ஒரு விஷயத்துல நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க. அந்த விஷயத்துக்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோமோ அதை அவர் நிச்சயமாக எடுத்திருக்கிறார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.